மக்களே வணக்கம். 2026 தேர்தல் களம் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏன் இதை பேசணும்னா, அரசியலும் ஒரு நாலேஜ் தான். ஸோ நம்ம எப்படி சப்ஜெக்ட் படிக்கிறோம், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் தெரியணுமோ பேசிக்காக, அதே மாதிரி அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு பேசிக் நாலேஜ் தான். நம்ம இந்த கட்சி அந்த கட்சிலாம் பேச போகிறதில்ல, பொதுவான விஷயங்களை நம்ம பேசுவோம். ஸோ 2026 யாரோட கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களும் இளைய அதாவது யங்ஸ்டர்ஸ் இந்த 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி வராங்கல்ல, இவங்க கையில் தான் இருக்குது. ஸோ எல்லா அரசியல் தலைவர்களோட அதாவது அவங்களோட ஸ்கீம்ஸ், அது அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் 2026க்கான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இவங்க ரெண்டு பேர்த்த சார்ந்து இருந்தால் அவங்களுக்கு வந்து லக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஓட்டு போடுறதுல ஆண்களை விட பெண்களுக்கு தான் வந்து, அதாவது இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் அதிகம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 3,21,00,000 கிட்ட வந்து பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி அப்கமிங் யங்ஸ்டர்ஸ் இந்த 18 இயர்ஸ் முடிஞ்சு வராங்களோ அவங்களுமே அதிகமாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் கவர் பண்ணுற மாதிரி ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அந்த கட்சிக்கு வந்து அதாவது வாக்கு வித்தியாசங்கள், வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஸோ பார்ப்போம். ஸோ எல்லா பார்ட்டியுமே வந்து இவங்களுக்கு தகுந்த மாதிரி தேர்தல் அறிக்கைகள்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 7-8 மாதம் தான் இருக்குது. ஸோ தினம் தினம் நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம பார்ப்போம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் என்ன டாபிக் பேசணும்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம பேசுவோம், தெரிஞ்சுக்குவோம்.